சேலம் மாவட்டத்துல சில பேருக்கு தான் தெரியும் மதிப்பு மரியாதைக்குரிய அதான் நம்ம அருமை சகோதரி யாரு பூங்குடி அம்மா அவங்க விடிய 30 வரைக்கும் சரி இந்த நாடக அரங்கி வெளி உலகத்துக்கு எல்லாம் தெரியும் சொல்லி அரும்பாடுபட்டு நம்மளுக்காக கூட்டி சேனல் எடுத்து கொண்டிருக்கிறாங்க அவங்களும் வந்திருக்கூடியங்க ஆண் போன பக்கம் அரசு புட்டாண்டு பெண் போன பக்கம் பெத்து பெருகி நோயற்ற வாழ்வு செல்வமாக அம்பாளுடைய அருளால பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு காலம் அவங்க குடி வளர்ந்த ராமோஜி மாற்றாந்தாய் குடும்பத்திலே மாற்றாந்தாய் கொடுமை நாடகத்திலே நான் பலாறு வரலோடி போய் முண்டை அவதான தள்ளி விட்டா பொம்பளை ஏன்டா அப்படி அவசர வாங்குற? ஏன்டா எத்தனை நாளைக்குடா நான் உன்கிட்ட அழுது சாவறது? எதுக்கு வாங்க? ஏன்டா இங்கேயே ஆட வேண்டியதாண்டா? எதுக்கு? எத்தனை வரைக்கும்? ஆமா பிள்ளை சுத்து விட்ட கிருகிருன்னு இல்ல முன்னே மொழி போவோம் இல்ல இல்ல சுட்டுட்டா வந்து உழுந்துட்டேன். அதனால என்னப்பா அதுக்கு அங்கதான் வந்து விழுவியா? இத்தனை நாளும் கிடக்குறாங்க போய் விழுந்து சாப்பிடுறா. அங்கதானே எழுதுட்டா இங்கதான் இது மாதிரி கோட்ல போனா
வீட்டுல போனா ஓமணுமே அடியே இங்கதான் வெறுங்கல்ட்டு கழட்டுறாங்க. அம்மம்மா ஓய் நான் யார் தெரியுமா? யாரையா? நான் சிக்கி 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 சிக்கின்னு திக்கு 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 திக்கு. நான் சிக்கி சிக்கி சிக்கின்னு ஆ. நான் தலார் தலார் என்று பலார் பலார் என்று ஐயோ நான் வந்தேன் அல்லவா? வந்தியே. அடியே ஓய் அம்மம்மா சொல்லுமா. கேட்டீங்கதான் சிரிப்பழகி. சிரிப்பழகி. ஆமா ஆமா ஏயா சிரிப்பழகி. சிரிப்பழகி சின்னாமணி. சிரிப்பழகி சிந்தாமணி. ஆமாடி. ஓ ஆமாமா சிந்தாமணியாக இருந்தாலும் நான் சின்னாமணி என்று சொல்ல நான் தாசி. தாசியா? அந்த தாசின்னா என்ன தெரியுமா உனக்கு? அது என்னன்னு தெரியாதாயா? அப்படியா? ஆமாம்மா. ஓய் அதான் தாசின்னு சொல்றீங்க, அது விளக்கு என்னன்னு கேக்குறியா? என்னம்மா? அடியே இப்படி கோயிலுக்கு முன்னாடி ஏதாவது உட்காந்துட்டு பாரு, மஞ்சள் போட்டு பிரிச்சாடா ஒரு தந்தண்டா தலையில உருமாலை கட்டிட்டு. அது அவரு. ஆமா அவரை நான் கூப்பிட்டு வச்சுக்க. இங்க இருந்து வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா 4 பேர் பப்ளிக்கா தெரிஞ்சு போயிடும். ஆமா ஆமா அதான் என் பேரு ரிப்பேர் ஆகி போயிடும். ரிப்பேர் ஆயிரும். ஆமாடி. சரி அதனால என்ன பண்ண தெரியுமா? யாருக்கு பேர் சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகம் வரக்கூடாது. அதனால இப்படி மப்பு மந்தாரமா அப்படி நின்னுக்கணும். நின்னுக்கிறது. ஆமா ஒரு ஸ்டைலா ஒரு மப்பு மந்தாரமா நின்னு முதல்ல என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணோம்? அதாவது இதழ் இருக்குது இல்ல, அது உதடு அதுதான் அப்படி கடிச்சு கண்ணடிக்கணும். ஒரு கண்ணடிக்கணும். இப்படி கேளப்புங்க இங்க பாரு. இப்படி பார்த்தா ஆள்காட்டி வரல வாய்க்கு பக்கத்துல வச்சுக்கணும். ஆமா அதங்க பாருதா வச்சுக்கிட்டு அவரை கூப்பிடணும்னாதா அவரு அப்படின்னு ஒரு நாய் கூட வராது. அப்படி கூப்பிட்டா பிரியாயா? ஏதா இப்படி இல்லா நானே வாக்குறதுக்கு போறேன்னு தெரியும். சரி சொல்லு. அது மாதிரி கூப்பிட்டா அது மாதிரி கூப்பிட்டா அவரு வந்துருவாரு. வந்துருவாரு. ஆமா ஆமா அதுக்கு வரல வச்சுக்க. இந்த அதாவது ஆள்காட்டி வரல காதல வச்சுக்கிறது. இங்க வாங்க இங்க வாங்க அப்படிங்கிறது. ஓ இப்படி வாங்க. ஆமா ஆமா வாங்க. ஆமாடி வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறது. வாயெல்லாம் சப்புடுக்குது. வாங்க வாயில சப்படியா? வாய் சப்புடுக்குது. வாயெல்லாம் சப்படி. அப்படிதாங்க. அம்மா அதான் எங்க வீதியில இந்த கூதியில எங்களை போல 5000 பொம்பளை இருக்கிறோம். 5000 பொம்பளை. 2 பொம்பளை கிடையாது, 5000 பொம்பளைங்க. 5000 பொம்பளையா? ஆமாடி. அப்படி இருந்தாலும் என்னை எப்படி எல்லாம் பெற்றாங்க. எப்படி பெற்றாங்க?
அடியே ஓய் வாரத்துக்கு ஒரு நாளைக்கு வராங்கடி ஆடிக்காரில் வராங்க ராயல் புல்லட்ல வராங்க அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அண்ணம்மா அம்மாவே மகளே அம்மா ஊதி அம்மா ஒரு அருமை மகள் நந்தவன சென்று நல்ல எடுத்தாந்து உன் திருவடியில கொட்டி அன்றாட ஒரு பத்தடி எப்படி எல்லாம் தெய்வத்தை வணங்குவான அது போல நானும் படிந்தேன் அம்மா என் பாதத்தை பணிந்தபடியா சீரும் சிறப்புடனே நம் தொழிலை கற்று இந்த உலகத்திலே பாருங்க அம்மா என்னடா அப்படி பாக்குற என்னடா அப்படி பாக்குற அம்மா பெரிய எப்படி வாழ்த்துறன்னு பாரு என்னுடைய பாதத்தை பணிந்தபடியா நம்ம குல தொழிலை கைவிடாமல் பாதுகாத்து அந்த தொழிலை கற்று அந்த தொழிலில் மென்மேல உயர்ந்து அம்மா தொழில் அம்மா அதாவது நீ கோடு போட்டு கோமடி வா எங்க அம்மா ஒரு கோடு போட்டா ரோடே போடுற பொம்பளை நானு சொல்லில குடிக்க தேவையில்ல பண்ணி விடுவேன் ஆமா 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 பாரு வேஷம் மட்டும் முடியட்டும் அவ பாரு இது வரைக்கும் போயிட்டு வரா அதெல்லாம் எதை சம்பாதிச்சுக்கிற எதுல இந்த நகையில எதாவது சம்பாதிச்சோம் காதல கட்சி கம்மலு பாட்டுல அதெல்லாம் எதாங்கிற அதெல்லாம் இதுல தாண்டி இருந்தாலும் அதாவது மரியாதைக்குரிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயாவாக விளங்கக்கூடிய தர்ம பிரபுவாக விளங்கக்கூடிய அதாவது கொட்டி கொட்டி வந்த வேஷத்துக்கெல்லாம் அள்ளி அள்ளி வாரி விரட்டக்கூடிய ஐயாவாகப்பட்ட சுப்பிரமணிய ஐயா அவரது சொத்திலிருந்து காஞ்சானம் 20 ரூபாய் வாரி வழங்க இருக்கிறார் அவர் குடும்பமாகப்பட்டது அதான் பச்சைப்பன் கோவில் பங்காளிங்க இன்னைக்கு எந்த கூலிக்கு போலாம் வீதிக்கு அடியே இதோ இன்னைக்கு ரொம்ப நாளா நமக்கு இன்னைக்கு தொழில் ஆமா ஆமா ஏடாடே எங்க அம்மா எல்லாம் இன்ஜினியர் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது எங்க அம்மா பன்னெட்டுக்கு வருவா அடியே பாரு வாங்கிக்கலாம் அம்மா என்னடா டெய்லி வர்றாங்க குடிக்காரம் மொல்ல மாதிரி முடிச்சு மாதிரி கேப் மாதிரி காட்டி கொடுத்து மூடி கொடுத்தா போதகாரெல்லாம் வர்ற எத்தனை பேருக்கு தர்றது ஓய் அம்மானால வயசாகி போச்சு சரி இனிமேல நான் அம்மானால தொழில் பண்ணிட்டு ஆடுது என்ன பண்ணி விட்டு அம்மா சரி இனிமேல இந்த தொழில என்னால இந்த தொழில் எல்லாம் பண்ண முடியாது அதனால இந்த தொழிலை உனக்கு நான் காட்டி கொடுக்கறேன் அந்த தொழிலை நீ செஞ்சு தோலெல்லாம் அடிச்சு பாட சொல்லாதடா தோலெல்லாம் சுருங்கி போச்சு உனக்கு தோல் கொஞ்சம் நல்லா இருக்குதாயா நீ பாத்து எதாவது கொஞ்சம் பண்ணீங்க எல்லா பொம்பளை மாதிரி என்னென்ன போடுறாத நான் வாயிலே சரி பண்ணி கொடுப்பேன் அப்படியாக அடியே இத்தனை நாளா தொழில் செஞ்சு அழுத்து போச்சு அதாவது 5 10 100ன்னு சொல்லி 5 10 100ன்னு சொல்லி நம்ம 5 10க்கெல்லாம் போனதெல்லாம் போகட்டும் ஆமா 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 இன்னுமே பிடிச்சா புளிய கொம்பு பிடிக்கும் ஒரு 10 ரூபா ஆபரேஷன் சீக்கிரமே நேராவது அப்படியா ஆமா ஆமா பிள்ளைக்கு வேற அர்ஜென்டா இருக்க மாட்டேங்குது ஏய் ஐயோ ஐயோ எப்படி இப்படி இருக்குது ஆமா ஆமா அப்படி அதனால இனிமேல் புடிச்சா புளிய கோபாலா பிடிக்கணும் ஆமா அதனால யாராவது எங்களை தேடி வந்தா உடனடியாக மாமா வேலை பார்த்து உடனடியாக கூட்டிட்டு பார்க்கலாம் மாமா மாமா நீ என்ன வேணாலும் சொல்லு என்னுடைய பிள்ளைகள் 2 பேரும் தாய் வேணும்னு கேட்டுருக்காங்க. ஆனா வீதி எல்லாம் நிறைய வீதி இருக்கிறது. ஒவ்வொரு வீதியா ஒவ்வொரு வீதியா போறோம். எனக்கு ஏற்ற மனைவி யாராவது இருக்கிறார்களா அப்படின்னு அப்படியே உலாவி கொண்டு போலாம். சாமி வாய் கொண்டு அதிகமா இருக்குது. அந்த என்ன அதுக்கு
வாய்ப்புலாம் இருக்குதுதான். ஆனா இருந்தாலும் ஆக முடியல. நான் அந்த அளவுக்கு தலைப்படுறது இல்ல. சரி பொறுப்புலாமா? சரி பாப்போம். அழகான ஒரு பெண்மணி அண்ணன் நடையோடும் அண்ணன் நடையோடு வண்ண கிளி போல பச்சை கிளி போலவும் மூக்க பார்த்தா எப்படி இருக்குதுங்கிற தாயோடி மூக்குடா மூக்க பார்த்தா அது என்ன மூக்குங்கிற கிளி மூக்கு போலவும் கிளி மூக்கு ஆமா ஐவர்ண பஞ்ச கிளி போல அவரோட உடையும் அவருடைய அழகும் நெருங்குவோம் நெருங்கி பாக்கலாம் தூரமா இருந்து என்னத்தான் பேசலாம் இதுக்கிற ஆசை அடங்கு எது எங்கடா அது காணும் அம்மாவே பிடிக்குதுன்னா அனுப்ப புண்ணியாட்டு ஏண்டா பார்த்தா தெரியும் நல்ல கண்ணு புண்டா ஏண்டா அம்மால முன்ன பாத்துட்டு தான் நம்ம பின்னாடி பின்ன அவளை பார்க்க முடியும் அம்மால நீ போலு இருந்தாலும் ஏண்டா எழுதியே பிடிக்கிறான்னு எப்படி இருப்பா எழுதி மவ எப்படி இருப்பா நல்லா தானே இருப்பா போலாமா போலாம் ஏதாவது சொல்லி கொடுறா பார்த்து ஒரு பொழப்பு இல்லையே ஒரு குடியாரம் கூட வரலையே ஒரு கஞ்சா குடிக்க கூட வரலையே ஒரு குடியாரம் கூட வரலையே ஐயோ ஐயோ இன்னைக்கு பணமே ஒருத்தர் வந்திருக்கிறாரு அப்படியா ஆமா ஐயோ பணம் வரப்போகுது சரின்னு சொல்லிவிட்டாளா சரின்னு மோகர பொண்ணுக்கு சரின்னு சொல்லிவிட்டா நீ ரெடியா தாயோலி வந்து பாரு ஏண்டா சும்மாலாம் பார்க்க முடியாது எனக்கு எதோ 10 தந்தா பாக்கலாம் எவ்வளவு வேணும் என்ன சாமி ஒரு ஓட்டுறதா குடிப்பேன் சரி எதை காசு தான் கேட்கற என்ன ஆயிப்பேற போகுது ஏண்டா எதை கேட்டாலும் ஒரு சாமிகிட்ட போனா கூட காசு மடியில வச்சாதான் சாமி கும்பிட சொல்றாங்க ஆமா அதனால என்ன தாய் பேர போகுது இந்தரா பணம் பாராயா இதுதான் உங்க ஊர்ல பணமா ஏன்னா டேய் இதுதான் பணமா எப்ப பணம் தான்ப்பா கொடுத்தேன் உண்டவே அதை கொடுத்தேன் அது என்னடா அது அதையோ கொடுத்தேன் சரி அப்படின்னு அது வேண்டாம் ரைட் வர கண்ணு எங்க ஏன் வேலை முடிஞ்சு போச்சு காட்டியாச்சு நீ போய் பண்ணா போகவே இல்லை கொண்டு நெருக்க வைக்கணும்ல எடுத்து உண்ணுமா உள்ள இல்ல இல்ல 2 பேரும் ஏமா ஏதோ சாங்கால ஒரு ஆளு வந்திருக்கிறான் அப்படியா உங்களை பாக்கணுமாமா அதனால ரொம்ப அவசரப்படுறான் வர சொல்லு அனுமதி வாங்கிட்டியா நீ முன்னால போற நாள் வரேன் போட நாய தூர இங்க என்னத்துல வந்த பால் பச்சு வாயா உள்ள போட பாக்குறதுக்கு அழகாத்தான் இருக்கிறாங்க கீழ எல்லாம் மேல எல்லாம் நல்லா தான் வாங்க வணக்கம் எத்தனை ரூபாய் வேணும் 5000 ரூபாய் 10000 ரூபாய் 5000 ரூபாய் 20000 ரூபாய் 30000 50000 லட்சம் ஆமா நம்ம கிட்ட 500ல இருந்து லட்சம் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு எப்படி வேணும் இருந்த காசியா அவன் முடிக்கிட்டு போயிட்டான் இப்ப லட்சம் கேக்குறான் இங்க இருந்துடா கொடுக்குறது சரி எதை என்ன முடிஞ்ச வரைக்கும் இருக்குதான்னு பாக்குற குழந்தை ஆமாங்க ஆமா ஏமா நான் வந்து ஒரு 100க்காகவும் 1000த்துக்காகவும் ஒரு லட்சத்துக்காகவும் நான் வரல
இருந்தாலும் என்னுடைய நாடு மகேந்திராபுரி பட்டினம். நான் வந்து மகேந்திராபுரி பட்டினம். ஆமா, ஆகட்டும். அந்த நாட்டுல என்னுடைய நாட்டுல நான் என் மனைவியை திருமணத்தை செய்து பல நாள் புத்திர சந்தானம் இல்லாம நாங்களும் கோயிலுக்கு வரம் வாங்குவதற்காக போனோம். கோயில்ல வரம் வாங்கி சென்று முருகனிடத்திலே வரத்தை பெற்று ஒரு ஆணும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. பிறந்து சில நாள் காலங்கள் இருந்த உடனே என் மனைவியும் 3 பேர்களும் அரண்யமான கானகத்திற்கு செல்ல என் மனைவி என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. எனக்கு ஆனால் என்னுடைய நாட்டுக்கு ஆள்வதற்கும் எனக்கு கடைசி வரை கஞ்சி ஊத்துவதற்காக என் பிள்ளைகளை வளர்த்துவதற்காகவும் ஒரு பெண் வேணும், திருமணம் செய்ய வேண்டும் என்று என் மனதில் ஆசை. கோமாளி, அப்படியா? ஆமா. அடியே, இனிமேல் 5-10க்கு நம்மளால போக முடியாது. முடியாது. மகேந்திரபுரி நாட்டை ஆண்டு வரக்கூடிய மன்னர் வந்திருக்கிறாரு, ஆடாள வந்திருக்கிறார். அப்படின்னா அவங்க கிட்ட எவ்வளவு ஒரு பணச்சொத்து இருக்கும். நம்மளால பிழைக்க முடியாது. அதனால புடிச்சாலும் புளியங்கொம்பா பிடிக்கணும். புளியங்கொம்பா புடிச்சிருவோம். அந்த புளியங்கொம்பா அப்படியா இருந்தாலும் அம்மம்மா, இதோ நீங்க அப்படி உங்களுடைய நாட்டிற்கு ஒரு பெண் தேவை, எனக்கு ஒரு மனைவி தேவை அப்படின்னு கேக்குறீங்க. எனக்கும் வயசாயிருச்சு, எனக்கு 60 வயசாயிருச்சு. அதனால என் மகளாகப்பட்ட சிந்தாமணி இருக்கிறா, அவளை இன்னும் திருமணமாகாத கன்னி பெண்ணா கண்ணி கழியாம வச்சிருக்கிறேன். வயது இளமையா இருக்கிறவங்க எனக்கு ஆடம்பரம் செய்வதற்கும் நல்லா இருக்கும், உனக்கு கடைசி வரை பார்ப்பதற்கும் நாட்டை ஆள்வதற்கும் ஒரு ராணி போல இருப்பாங்க. நான் வயதானவள் உன்னை திருமணத்தை செய்தா நான் உன்னை விட்டு பிரிந்தா உன்னுடைய நாடு உன் பிள்ளைகளை பாக்குறதுக்கு நீங்க போறதுக்கு முன்னாடி நான் செத்து போயிருவேன். மகிழ்ச்சி. அதனால என் பிள்ளை இருக்கிறா, சரி, அவளுக்கு இப்பதான் 18 வயசு பருவமங்க. சரி, உங்களுக்கு வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய பெண்ண உங்களுக்கு திருமணம் செய்து கொள்ள நான் முழு சம்மதம் தெரிவிக்கிறேன். அதனால என்னுடைய மகளை அழைக்கிறேன், கொஞ்சம் ஓரமா. சரி, அழைத்து வா. அடியே சித்தாமையோ, வாடி வெளிய. அடியே சித்தாமணி, டோக்கன் போட்டாச்சு, ஒடியாடி. என்னமா சொல்றீங்க? யாரு டோக்கன் போட்டாச்சுன்னு சாப்பிட என்ன என்ன கூப்பிடுகிற வேகமா? அடியே இங்க பாரு, இனிமேல் 5-10 நீ போக வேண்டாம். சரி, அம்மாவுக்கு 60 வயசு ஆயிடுச்சு போல சோதி சுண்ணியும் பாரு. புடிச்சாது புளியங்கொம்பா பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த புளியங்கொம்பு மாதிரி ஒரு நாடாளக்கூடிய ஒரு மன்னர் வந்திருக்கிறாரு. ஆம்பளைன்னு எழுதி வச்சா போது மாட்டேங்குது, வாய் திறந்துருவீங்க. அம்மா சரி, அவர் எங்க இருக்கிறாரு, வந்துக்கிறாரு? பொறுமையாரு. என் பிள்ளைக்கு ஆம்பளைன்னா ரொம்ப பிடிக்கும். ஆமா, இந்த ஆம்பளையே பிடிக்காது. இன்னையில இருந்து ஆம்பளைன்னா ஆண்டுவா. அதனால சரி, அவரை வர பேசிட்டு இருக்க. ஆம்பளை காட்டுவியா? இரு ஏங்க, என்னுடைய அழகான பெண்ணு வந்துட்டாங்களா? வந்து பாருங்க. சரி, பாக்குறேன். இல்ல ஏமா கொஞ்சம் கலரா இருப்பான்னு பார்த்தேன். கலரா இருப்பான்னு பார்த்தேன். 2 கலரும் தெரியாதாக்குது. எதுல பொறுத்ததுல கலர்ல 2 பேருக்கு பொறுத்து கரெக்டா இருக்குது. கருப்பும் சேர்ந்தா நாட்டை அகிலமே வாழுவோம். ஆமா, ஒரு பொம்பளை பார்த்த உடனே தேவையில்லாதெல்லாம் பேசிருக்கிறிய. கருப்பாக்கிற பொம்பளைக்கு ஒரு புண்ணி சோப்பாரி சரி. உங்களுடைய பேர் என்ன? என் பேருதான். நான் ஆம்பளையே பார்த்ததே இல்ல. என் பேருதான் அச்சுக்கு பூச்சுக்கு. ஆமாங்க. அப்படியாக இதோ உங்களுடைய சொத்துல பாதி சொத்தை எனக்கு எழுதி கொடுத்து விட்டு என்னுடைய பெண்ணாகப்பட்டவனை திருமணம் செய்து கொண்டு போய். அப்படியா? ஆமா.
சரி கொண்டு வந்த படத்தெல்லாம் எனக்கு நாடு நகரம் நவநீத செங்கோல்லாம் கூட தேவையில்ல என் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும்ன்றதால அப்படி அதனால இருக்கிற சொத்துல பாதி சொத்தை நம்மளுடைய மகேந்திராபுரி நாட்டை அம்மா இவரு எனக்கு அதான் புருஷனா வர போறவரா இங்க வா ஏமா நான் என்ன சொல்றேன்னா அந்த வீட்டுக்கு போய் சரி நான் இங்க பாதி சொத்தை நான் வாங்கிடுவேன் அவனே ஒரு கெளுட்டு பையன் சரி சரி அந்த கெளுட்டு பையனுக்கு 2 குழந்தைங்க இருக்குதான் அட ஏற்கனவே பொண்டாட்டி கட்டி 2 குழந்தைங்க ஆமா அதனால என்ன பண்றேன்னு தெரியுமா சரி அந்த குழந்தைகளை என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது போயிட்டு அந்த சொத்தையெல்லாம் அபகரிச்சுக்கிட்டு சீக்கிரம் வீடு அம்மா நீ கவலைப்படாத அந்த சொத்து தானே இப்ப வந்து திருமணம் செய்து கொடுக்கிற திருமணம் செய்து அவனுக்கு காது கேட்டு போதம்மா அவனுக்கு காது கேட்காத பிரார்த்தனை வேலையெல்லாம் நிறைய அவனுக்கு கெள்ளு செஞ்ச பாபா சீக்கிரம் பண்ணு பண்ணு சீக்கிரம் அம்மா சீக்கிரம் பண்ணுங்கள ஏமா நாடு நகரம்லாம் பாதி சொத்தை நாங்க வாங்கிட்டோம் சரி இப்ப பாதி சொத்தை நாங்க எழுதி கொடுத்துட்டீங்க இங்க வா ஏமா இதோ எங்களுடைய நாட்டினுடைய சரி திருமணம் முறை எப்படி தெரியுமா இந்த மாலையை அவங்க கழுத்துல போட்டாங்க திருமணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படியா? அதனால சரி இந்த மாலையை அணிவிச்சு நீங்க கையோட என் பிள்ளை கூட்டிட்டு போடு மாமா நீ கல்யாணமே பண்ணல பரவாயில்ல அப்படியே வந்த உடனே உனக்கிடும் கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்னா சேர்ந்தா நல்லா இருக்கும் என்னத்தான் இருந்தாலும் சும்மா கொஞ்ச நேரத்து ஆசைக்காக அதை செய்வது பகிர்வது நல்லது அதனால ஆமா குழந்தை ஆமா 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 நீ கல்யாணம் பண்ணாத குழந்தை விட்டு ஊரை வாய் திறக்கிறதுலே இருக்க கூடாது சரி போய் போயிட்டு புதன்கிழமை திரும்பி வந்துடும் ஒரு கல்யாணம் பண்ணு என்னங்க ஆகட்டும் சரி கல்யாணம் பண்ணணும் பண்ணி கல்யாணத்தை செய்து அரண்மனை சென்றால் நல்லா இருக்கும் சரி திருமணம் செய்தாலே திருமணம் செய்து முடிச்சிட்டோம் ஆசீர்வாதம் என்னுடைய நாட்டிற்கு நாங்கள் 2 பேரும் சென்று எங்களுடைய நாட்டை ஆட்சி செய்ய போகிறோம் சுகமாக வாழ்ந்து வருகிறோமா நான் சொன்னதுதான் மறுபடியும் சொல்றேன் சரி போறது போயிட்டு இருக்கிறது எல்லாம் சுருட்டிட்டு முதல்ல திரும்பி வந்து சேரு நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் நான் திங்கக்கிழமை வந்துடுறேன் அப்படியா எங்க அப்பா 2 பேரும் எங்க அப்பா வந்துட்டாங்களா இருக்கிறாங்க எங்க அப்பா சொல்லு பையன் காட்டுப்பா எங்க அப்பாவை இப்ப காட்ட முடியாது கண்ணு எங்க அப்பாவை காட்டுப்பா துணியா ஊட்டணும் நம்மளத்தான காட்டணும் அப்பா 2 பேத்துக்கும் தாய் வேணும்னு கேட்டீங்கல்ல பெண்ணா கொடுத்து உங்களுக்கு ஏற்ற பெண்ணா கொடுத்து பள்ளிக்கூடத்து பசங்க அடிக்க மாட்டாங்க தானே ஒருத்தருமே அடிக்க மாட்டான் அங்கத்த அனுபவா பிரிக்கணும் சரியப்பா உனக்கு தாய் உனக்கும் தாய் வாங்க அதோ வாங்க பிள்ளைங்க இதுதான் என்னுடைய பிள்ளைங்க 2 பேரும் பாத்தியா வந்த உடனே வேற மாதிரி பேசுற பாத்தியா இல்ல நம்ம பிள்ளைங்கன்னு சொன்னா எனக்கு ஒரு பெருமையா இருக்கும் அப்படின்னு அம்மா கண்ணே அம்மா அப்பா தம்பி உன் பேர் என்ன என் பேர் சந்திரவதனன் சந்திரவதனன் கண்ணே மகளே உன் பேரு சந்திரவதனி ஆமா ஆமா மகனே சந்திரவதனா கண்ணே
இவ்வளவு காலமா தாயினுடைய பாசத்துக்காக ஏங்கி கொண்டு நின்றுருப்பீங்க. ரெண்டு பேருமே என் பிள்ளைங்கதான். அதனால அத பையனா அம்மா சந்திரவனா அம்மா உமா கொடுப்பியா? ஆமா ஆமா அப்பாக்கு வாமா. ஏண்டி அண்ணன் கிட்டே போற? என்னடி உனக்கு பிரச்சனை? ஆமா நல்லா இருக்கிறீங்களா? இனிமே தாய் இல்லாத குறைய நீங்க என்னைக்குமே ஒருபோதும் நினைக்க கூடாது. அம்மா வந்துட்டுல எங்களுக்கு அம்மா. ஆமா 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 சொன்னாலும் சொல்லினாலும் உங்க அம்மா இருந்தா கூட இப்படி எல்லாம் பாத்துக்க மாட்டா. ஆமா இந்த சக்காலத்திங்கெல்லாம் மேல நாக்கு போட்டுக்கிட்டு இப்படி ஒரு அம்மா கிடைக்கலையா அப்படின்னு பல விதமா பேசுறாங்க. அப்படியா? ஏய் போவ போவ பாரு உங்களுக்கு எப்படி எப்படி எல்லாம் வச்சுக்கிறேன்னு தெரியுமா? சந்திரவதனி சந்திரவதனா அம்மா அம்மா நானு ஏய் கண்ணு ஆமா நீங்க பள்ளிக்கூடம் போறீங்களா? ஆமா அம்மா என்ன சந்திரவதனா அம்மா ஆமா ஆமா இன்னைக்கு தானே என்ன வேலை என்னடி பபரியான பண்ணி விட்டுறியா? மகேந்திராபுரி ஆளக்கூடிய நாட்டிலே இருக்கக்கூடிய குடிபட மக்களா எதற்காக வந்தீங்க? சோறு தின்னு 10 நாள் வாயே பேச முடியல. நல்லா சத்தமா பேசு. சாப்பாடு உள்ள கொடுக்கணும். ஓ சாப்பாடே கிடையாது. கரடி சிங்கம் மிருக ஜாதிகள் அனைத்துமே வெள்ளாமைகளா அடிக்கிறது. ஆடு மாடையெல்லாம் அழித்துக் கொள்கிறதா? நம்மளுடைய நாட்டிலே மகேந்திராபுரியில இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய குடிப்படை மக்களை எல்லாம் காப்பாற்றுங்கள். இல்லைன்னா நான் அந்நிய நாடு போறேங்க. ஐயா உங்களுடைய மிருக ஜாதிகளை நான் அடித்து எல்லாத்தையும் விரட்டிட்டு என்னுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய அடுத்த நாட்டுக்கு போனா என்ன போல இருக்கக்கூடிய ராஜா எல்லாம் பேசுவாங்க. அதனால அரண்மனையில் பதனமா இருங்க. நான் கானகத்திலே சென்று வேட்டையாடி வருகிறேன். அனைத்தும் உங்களுக்கு எந்த விதமான சிந்தனை வராமல் நான் காத்துக் கொள்கிறேன். சென்று வாருங்கள். போயிட்டாங்க அம்மா. இருந்தாலும் என் பிள்ளைகள் 2 பேரும் பக்குவமா வைத்து அரண்மனையில் பதனமா இருங்க. குடிப்படை மக்கள் அனைவருமே நாட்டை விட்டு வெளியே போறாங்க. அரண்யமான கானகத்திலே சென்று மன்னவா அரண்யமான கானகத்துல மிருகஜாதி எல்லாம் பயிர் பச்சி எல்லாம் நாசம் செய்யறது. அதாவது ஒரு மன்னனுக்கு என்ன தெரியுமா வேலை? நாட்டினுடைய குடிமக்களுடைய குறை தீர்ப்புதான் மன்னனுடைய கடமை அல்லவா? அதனால புதுமண தம்பதிகள் 2 பேரும் இருந்தாலும் நீங்க வந்து மக்களுடைய குறை தீர்த்திருவாங்க. நான் பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்கிறேன். சந்திரவதனி கானகத்துக்கு வேட்டைக்கு சென்று விட்டார்கள். ஆமா 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 கண்ணு சந்திரவதனா சந்திரவதனி எங்க அம்மா நல்லம்மா. ஆமா ஆமா நான் நல்லம்மா. என் பேர் நல்லம்மா இல்லடி சிந்தாமணி. ஏதாவது 2 பேரும் பாடசாலை ஒண்ணும் பிரியாது ஒன்னா தான் போவீங்க. அதனால பாடம் படித்து விட்டு வீட்டுக்கு வரும்போது ஒன்றா தான் வருவீங்க. அம்மா சொல்றான்னு ஏதாவது கோவிச்சுக்காத. இன்னைக்குதான் நான் திருமணம் செஞ்சு உங்களோட வீட்டுக்கு வந்துக்கிறேன். சரி அதனால எந்தெந்த பொருள் எவத்தவத்துக்குதுன்னு சொல்லி இவ்வளவு பெரிய அரபணையில எனக்கு தெரியாது. கண்ணே நீ பள்ளிக்கூடம் போயிட்டு வா. சரி அதாவது தங்கச்சிக்கிறாள்ல சந்திரவதனி அவ எனக்கு ஒரு நாளைக்கு ஒத்தாசையா இருக்கட்டும். ஆமா நிலமும் மரமும் போல. ஆமா 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 நீங்க ஒரு நாளைக்கு நாளைக்கு நீங்க பள்ளிக்கூடம் போயிருவீங்க. சரி அம்மா போயிட்டு வாப்பா. சரி போயிட்டு வரியா? போயிட்டு வா சீக்கிரமா.